நம்ம தண்ணீரை நல்லா வடிகட்டி காய்ச்சி குடித்தா கூட நமக்கு ஏன் இந்த மாதிரி சளி ஜுரமெல்லாம் வருது அப்படின்னாக்க நம்ம நகங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள்னால அது வரலாம். அதனால் நகங்களை எப்போ நல்லா சீவிட்டு அழுக்கு இல்லாமல் நம்ம வச்சுக்கணும். இதை ஒரு வீட்டில் நான் பார்க்க நேர்ந்தது. அந்த வீட்டில் ஒரு சர்வெண்ட் இருக்கா. அவள் நல்லா வேலையெல்லாம் நல்லா செய்கிற பாவம். ஆனால் அந்த பாத்திரங்கள் கழுவிட்டு அப்புறம் வீட்டெல்லாம் துடைச்சிட்டு பண்ணுறதுனால அவள் நகங்களில் அழுக்குகள் இருந்தது. அவள் வீட்டுக்கு நான் போயிருந்த போது எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா படுக்கையில் இருந்ததுனால சர்வெண்ட்கிட்ட கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணி கொண்டு கொடுங்கன்னு சொன்னேன். அப்போது அந்த கிளாஸ் தண்ணி கொண்டு கொடுக்கச்சு அந்த அம்மாளுடைய கையில் நகங்களில் ரொம்ப அழுக்குகள் இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் நேரம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்போது முள்ள அந்த தண்ணியை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த உடம்பு சரியில்லாத அந்த அம்மாக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி அவங்கள நகங்களை நல்லா சுத்தப்படுத்தி அழுக்கு இல்லாமல் வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த அழுக்கு நகம் ஒரு சமயம் அந்த தண்ணியில் பட்டுருக்கு தெரியாமல் தான் பட்டதுன்னா கூட அந்த அழுக்குகள் கூட உடம்புக்கு கெடுதல் பண்ணலாம் இல்லையா? அதனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நல்லா கவனமாக இருந்தோம்னாக்க நம்ம பெரிய பெரிய நோய்கள்லேருந்து நம்ம நீங்கள் பெறலாம் இல்லையா?